Hey chingos, welcome to drama series Summer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்ட்ராக்ட்ல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு தேவையான எல்லா சாதனத்தையுமே நீ கொடு, நான் உனக்கு ரத்ன கற்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல. அதனால ஹீரோயின் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ கிட்ட பேசி இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க ஹீரோவை கூப்பிட்டு விட்டு ஹீரோயின் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. இந்த எக்யூப்மெண்ட்லாம் உனக்கு எதுக்காக தேவை, ஒருவேளை புதுசா ஏதாவது டிஷ் செய்ய போறியோ அப்படின்னு கேட்க ஹீரோவும் புதுசான சாப்பாடுலாம் ஒண்ணும் கிடையாது, இந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு கம்பெனி மட்டும் ரெடி பண்ணி தாங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த கம்பெனி கட்டுறதுக்கு தேவையான காசு உங்களுக்கு தேவைப்படும்ல, அந்த காசுக்கு பதிலா இந்த கார்டை வச்சுக்கோங்கன்னு மினிஸ்டரும் இந்த கார்டை இது விஐபி கார்டாச்சு அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா லைஃப் லாங்குக்கு 20% டிஸ்கவுண்ட்னு அவருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வராங்களா. ஹீரோவும் ஏ பொண்ணே அப்படின்னு கூப்பிட ஹீரோயினும் நான் ஒரு பிசினஸ் விஷயமா இவன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. மினிஸ்டரும் ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் உன்னால இந்த ரத்ன கற்களை ரொம்ப ஈஸியா தயாரிக்க முடியும், நான் எவ்வளவு கேட்டாலும் நீ கொடுப்பேன்னு சொன்னல, எனக்கு இப்ப நிறைய தேவைப்படுது கொடு அப்படின்னு. ஹீரோவும் அதே என்ன கையில வச்சுட்டேவா சுத்திட்டு இருப்பேன், இப்ப என்கிட்ட எதுவும் இல்லைன்னு. ஹீரோயினும் அப்படின்னா நீ என்கிட்ட போய் சொன்னியா, பித்தலாட்டக்காரா அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க, இப்பதான் ப்ளூ பிரிண்டே நான் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், இனி அவங்க மெக்கானிக் ஷாப்பை உருவாக்கணும், அதுக்கப்புறமா நான் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், அப்புறமா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும்னு. ஹீரோயினும் எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே, நான் வேற சேலஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ கவனிச்சுட்டு சரி சரி வேணா எனக்கு 5 நாள் டைம் கொடு, 5 நாளைக்குள்ளாடி உனக்கு நான் தேவையான எல்லா ரத்ன கல்லையுமே மூட்டையா கொடுக்குறேன் ஓகேவான்னு. ஹீரோயினும் எதுவும் சொல்ல வேண்டாம் போ அப்படின்னு கோவத்துல போயிடுறாங்க. ஹீரோவும் இப்பதானே இவகிட்ட சொன்னோம், எதுக்கு இப்படி கோவப்பட்டு போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் அவசரமா கேக்குறதுனால ரத்ன கற்கள் செய்யறதுக்கான மணலை தேடி போயிட்டு இருக்காங்களா. அப்படியே வழியில கண்ணாடி பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு கடையை பாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு உள்ள போனா அங்க டியோ இருக்கால, அவ ஒரு கண்ணாடி பாத்திரத்தை விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 60 சில்வர் காயினுக்கு இதை நான் விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு ஏய் பொண்ணு இது என்ன 60 சில்வர் காயினுக்கு ஒர்த்தானதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இது எவ்வளோ அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு கிளாஸ் பத்தி என்னடா தெரியும், வாயை உடைச்சிருவீங்க, இங்க வந்து போ முட்டாளே அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் என்ன பார்த்து நீ முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கியா, எனக்கு இதோட ஒர்த்து தெரியாதா அப்படின்னு கேட்க அந்த நேரத்துல ஹீரோயினோட தம்பி அங்க வராங்க. அந்த கிளாஸ் பாத்திரத்தை பார்த்த உடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோன்னு கேட்கறதுக்கு 60 சில்வர் காயின் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு யோசிக்காம ஹீரோயினோட தம்பி அதை வாங்க ரெடியா இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்த உடனே கோவம் வந்துருச்சு. ஓடி போயிட்டு நீங்க இந்த கிளாஸ் 60 சில்வர் காயினுக்கு வாங்க போறீங்களா, உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்கறதுக்கு இல்ல இந்த மாதிரி ரேரான பீஸை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல, இந்த டீலை கெடுத்து விட்டுற கூடாதுன்னு டியோ நடுவில் போயிட்டு ஹீரோ பேசுற எதையுமே கேட்காதீங்க, இது $60 நீங்க வாங்கிட்டு போங்க, அவன் நடுவுல இருந்து இப்படிதான் குழப்பிட்டு இருப்பான் அப்படின்னு காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. ஹீரோக்கு அட பாவீங்களா, இந்த சில்வருக்கு நீங்க ஒர்த்தே இல்லாத பொருளை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நான் மட்டும் இதை விட அழகான கிளாஸ் எல்லாம் செஞ்சேன்னா நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடலாமோ அப்படின்னா அடுத்த பிசினஸ் ரெடி ஆயிடுச்சு, அதை மேக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அடுத்த பிசினஸ் பிளானுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் வெய்யோட கசன் இருக்கான்ல, அவன் வெய்யோட தலைவரை போய் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்களா. அவரும் இந்த ஹீரோவுக்கு அறிவே கிடையாது, அவனோட அப்பாவும் நான் கிளாஸ் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு கண்ணாடி பொருட்களை தயாரிக்கிறதுக்கான கம்பெனி வச்சுதான் அதுல கடன் வந்து செத்து போனான். இப்ப அவனோட பையனும் அதே விஷயத்த பண்ணான், நல்ல வேளை அவனை நம்மளோட குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப தீவிரமா அது செய்யறதுக்கான மணல் எல்லாத்தையுமே தேடி போயிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்குமே டியோ வந்துட்டா. நீயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, என்ன இந்த மணலை வச்சுதான் நீ கிளாஸ் செய்ய போறியான்னு கேட்க, இந்த மணல்ல இருந்து என்னால எதை வேணாலும் உருவாக்க முடியும், ஏன்னா எனக்கு பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தெரியும்னு அந்த பொண்ணும் என்னத்தையோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு உளறிக்கிட்டு இருக்கான். ரத்தின கற்கள் எல்லாமே நேச்சுரலா கிடைக்கக்கூடியது, அதை யாராலையுமே உருவாக்க முடியாதுன்னு ஹீரோவும் என்னால உருவாக்க முடியுமா, நீ கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆன்டிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஐயோ அவன் ஒர்க் ஷாப் ரெடி பண்ணிட்டு இருக்கான், நான் உடனே போய் பார்க்கணும்னு ஹீரோவோட ஒர்க் ஷாப்பை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்க ஒர்க் ஷாப்ல கண்ணாடி கிளாஸ் செய்யறதுக்கான எல்லா மோல்டையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ லியூ வந்துட்டு என்னடா நீங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதை நான் கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. லியூவும் நீ கண்ணாடி பாத்திரம் செஞ்சுட்டு இருக்கியா, உனக்கு என்ன பைத்தியமாடா, காசு எல்லாத்தையுமே நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் நீங்களுமே இந்த கிளாஸ் பிசினஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்,
ஃபர்ஸ்ட் நான் செய்யக்கூடியதை பாருங்க, அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கன்னு. லியோவும் சரி நீ உள்ள போயிட்டு எல்லா வேலையும் எப்படி நடக்குதுன்னு பாரு, நான் வெளியில இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே பாத்துக்கிறேன்னு. ஹீரோவும் அப்படின்னா நீங்க என்ன திட்டுறதுக்காக வரலையான்னு கேட்க, ஆல்ரெடி நான் திட்டி முடிச்சாச்சு, அது மட்டும் இல்லாம நீ செய்ய ஆரம்பிச்சிட்ட, இப்போ நிறுத்தி என்ன போகுது, அட்லீஸ்ட் நான் உனக்கு ஹெல்ப் ஆகுது பண்றேனேன்னு. ஹீரோவும் ரொம்ப நல்லது, வெளியில நிறைய குப்பையெல்லாம் கிடக்கு, அது எல்லாத்தையும் கரெக்டா அடுக்கி வைக்கிறாங்களா, அதுக்கப்புறமா கிளாஸ் எல்லாத்தையும் கரெக்டா அடுக்கி வைக்கிறாங்களா அப்படின்றத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு. லியோவும் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பேசுறாங்களா, ஹீரோயினை வீட்டுல காணவே காணும். அவ அரசவையில வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அவளை நான் பார்க்கவே இல்லை, என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயினோட அம்மாவும் அவ ரொம்ப சீரியஸா தான் அதை பத்தி பேசியிருக்கா, அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தான் வெளியில போயிருக்கான்னு நினைக்கிறேன்னு. சரி என்னோட கஜானால எவ்வளவு காசு இருக்கு உனக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு, அது 1 மாசத்துலயே தீந்து போற அளவு தான் இருக்குன்னு. அவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா நாளைக்கே நான் ஒரு கூட்டத்தை போட்டு மந்திரிமார்கள் கிட்ட பேசி ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, ஹீரோயினுக்கு நான் அவளை கூப்பிட்டு விட்டேன் பேசுறதுக்காக அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துரு, அவகிட்ட நான் பேசணும்னு அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் கிளாஸ் பீஸை ஓபன் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க வரல. சோ லியோவும் நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு, இந்த ஃபேக்டரிக்கு சொந்தமான ஒருத்திக்காக தான், ஹீரோயினுக்காக தான். அவளும் நானும் ஷேர் போட்டு தான் இந்த கடையே ஓபன் பண்ணிருக்கோன்னு. லியோக்கு கேட்டோன்னே ஷாக் ஆகுது, என்னடா சொல்ற, இளவரசியோட பணம் இதுல இருக்கா, ஒருவேளை நீ மட்டும் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியாதுன்னு. ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க அப்பா கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னதுனால காலையிலேயே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. ஆனால் யுனக் வந்துட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, உங்கள் அப்பா ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு வெளியிலே வெயிட் பண்ண வைக்கிறாங்களா. ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என் அப்பாவுக்கு நான் அவங்கள சேலஞ்ச் பண்ணியிருந்தேன்ல, அது பிடிக்கல போல, அதனால தான் என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ இன்னைக்கு வேற இந்த ஹீரோ இருக்கானே, அவன் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு, அவன் நிஜமாவே அந்த கிளாஸ் பீசஸை உருவாக்குனானா, ரத்ன கற்களை உருவாக்குனானா அப்படின்றதே தெரியலையேன்னு குழப்பமா நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுக்கு பொறுமையே இழந்துருச்சு, அதனால அவளுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இனி வேலைக்கு ஆகாது, அதனால ஓபன் பண்ணுங்க அப்படின்னு நெருப்பு வச்சு எரிச்சிருப்பாங்கல்ல அந்த டோரை ஓபன் பண்ண சொல்றாங்க. அப்ப லியூ டென்ஷன்ல ஹீரோட கையை போட்டு நுள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்ப எதுக்கு நீங்க நர்வஸா இருக்கீங்கன்னு. லியோவும் நான் ஒன்னும் நர்வஸா இல்லடான்னு சொல்ல, ஹீரோவும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, என் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ உள்ள இருந்து வேலைக்காரங்க ஓடி வந்து முதலாளி நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்த கிறிஸ்டலை காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே லியூக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்னடா இது இவ்ளோ அழகா இருக்கு, நீ நிஜமாவே சொன்ன மாதிரி ரத்தின கற்களை உருவாக்கிட்ட, இனி உன்னோட தலையை யாராலையுமே வெட்ட முடியாது அப்படின்னு ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோவும் இதுக்கே சந்தோஷமாயிட்டா எப்படி, இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, உள்ள இருந்து அந்த குவளைகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்களா. அப்ப கண்ணாடி குவளைகள் நிறைய வரிசையா எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்த உடனே ஆன்டிக்கு இன்னும் ஷாக் ஆகுது, என்னடா இவ்வளவு அழகா இருக்கு, ஒண்ணுமே பார்க்கும்போது சன்லைட் அப்படியே உள்ள கேப்சர் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு, இவ்வளோ பியூரான கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையும் நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இன்னும் நிறைய இருக்குது, ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துட்டு வந்தீங்கல்ல, இது எல்லாத்தையுமே என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு கொண்டு போயிடுங்க, மீதி எல்லாத்தையும் இங்கேயே வச்சுக்கோங்க, ஆன்டி உங்களுக்கு எவ்வளவு பார்த்து ரசிக்கணுமோ அவ்வளவு பார்த்து ரசிங்கன்னு அங்க இருந்து கடை கிளம்பி போறாங்க. லியூக்கு செம்ம ஷாக்கிங், எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பீஜிங்ல இருந்து வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோட ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து ஹாட் பாட் அப்படின்றத சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது செம்மையா இருக்கு, இப்போ உள்ள ரெஸ்டாரண்ட் எதுவுமே ஒழுங்கா ஓடவே இல்லை, ஆனா இது நல்லா ஓடுதுன்னா கண்டிப்பா இந்த சாப்பாட்டோட விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உள்ள ஹீரோ வராங்க. டியோ பார்த்தோன்னே இவனா அப்படின்னு கேக்குறதுக்கு பக்கத்துல இருக்கவங்களும் உனக்கு அவனை தெரியுமா, அவன் தான் இந்த கடையோட ஓனர்னு. டியோவும் இவனா ஓனரா, இவன் முட்டாளாச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டேபிள ஒதுக்கி வச்சுட்டு அதுல ரத்தின கற்களை ஓபன் பண்ணி வச்சு யாருக்கெல்லாம் இந்த ரத்தின கற்கள் வேணுமோ வந்து பாருங்கன்னு. அதை பார்த்தோன்னே டியோவும் நேற்றுக்கு தானே அவன் ரத்தின கற்களை என்னால உருவாக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு அவன் உருவாக்கிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த ரத்தின கற்களை பார்த்து இது எவ்வளவு ரூபாய், ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் வாங்கணும் போல இருக்கு, ஆனா இதோட காசுக்கு எங்களால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, ஹையான மெட்டீரியல் வச்சு நாங்க இதை உருவாக்கி இருக்கோம், ஆனா இதனா ஒரே ஒரு சில்வருக்கு தான் விற்க போறேன்னு. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, டியோக்கு இன்னும் ஷாக் ஆகுது, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நடுவுல புகுந்து அதுல இருக்க ஒன்னை எடுத்து பார்த்து, என்னோடத நான் 15 சில்வருக்கு வித்துக்கிட்டு இருக்கேன், உன்னோடது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா இது
நீ எப்படி ஒரு சில்வருக்கு விற்க முடியும் கேட்க ஹீரோவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இத 20 சில்வருக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லா மக்களுமே ஆமா ஆமான்றாங்க. ஹீரோவும் ஆனா நான் இதை 1 சில்வருக்கு தான் விற்பேன்னு அடமண்டா இருக்காங்க. இதை பார்த்த உடனே டியோவுக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப எனக்கு கூட அப்படின்னு போட்டி போட்டுட்டு வாங்க ரெடியா இருக்காங்களா. ஹீரோவும் உனக்கெல்லாம் தர முடியாது போடி அப்படின்னு சொல்ல எல்லாருமே டியோவை தள்ளி விட்டுட்டு ஆளாளுக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியில ஒரு அரச மந்திரி வராங்க. அவங்களுக்கும் இங்க ரத்ன கற்கள் விக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வெளியில வாங்கிட்டு வரவங்க கிட்ட 2 சில்வர் காயின் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வெளியில வெயிட் பண்ணி இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. யுனக்கிட்ட உள்ள என்னதான் நடக்குது, என் அப்பா என்ன கூப்பிட்டு விட்டுட்டு ஏன் பார்க்கலன்னு கேட்க அவங்களும் உள்ள யார் கூடயே பேசிட்டு இருக்காங்க. அதனால உங்களை உள்ள அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல இப்ப ரத்ன கற்களை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த அரச மந்திரி உள்ள அரசர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு குடுகுடுன்னு உள்ள ஓடி போறாங்க. அரசரும் என்ன விஷயம் கேட்கறதுக்கு ரத்ன கற்களை காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. இது எல்லாம் ரொம்ப அழகா இருக்கே, இவ்வளவு பியோரான ரத்ன கற்களை நான் பார்த்ததே கிடையாதுன்னு. அதுக்கு அந்த அரச மந்திரியும் இதை நான் ஒரே ஒரு சில்வர் காயினுக்கு வாங்கினேன், அது மட்டும் இல்லாம இதோட ஓனர் வந்துட்டு நிறைய விற்கிறதுக்கு ரெடி ஆயிருக்காங்கன்னு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோட கடைக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரத்ன கற்களை எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோ சொல்றாங்க, ஏய் நீயா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு கண்ணாடி குவளைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. அதை பாக்குற எல்லாருக்குமே இன்னும் இது இவ்வளோ அழகா இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு, எங்களுக்கு இதை உடனே வாங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டியூ கேக்குறா, இதை நீ ரத்ன கற்கள் வச்சா உருவாக்குனேன்னு. ஹீரோவும் அசுக்கு என்கிட்ட கேட்டு இதை நீயும் உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றியா, சொல்ல முடியாது அப்படின்னு மக்கள் கிட்ட விக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தம்பி இது எவ்வளவு ரூபான்னு கேக்குறதுக்கு இதோட விலை 20 சில்வர் காயின், ஆனா நான் உனக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல 11 சில்வர் காயினுக்கு கொடுக்குறேன்னு ஹீரோயினோட தம்பியும் நிஜமாவா அப்படின்னு கேக்குறாங்க. டியோவும் அப்படின்னா எனக்கு இது வேணும், எனக்கு அவ்வளவுதான் கூட அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, நீ அந்த கேவலமான கப்பா 60 சில்வர் காயினுக்கு இவனுக்கு வித்தல்ல, அப்படின்னா உனக்கு 60 சில்வர் காயின், இதுல எதை எடுத்தாலுமே உனக்கு 60 சில்வர் காயினுக்கு தான் நான் தருவேன்னு சொன்ன உடனே டியோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவோட கசினுமே இங்க வந்து வேவு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களுமே எனக்கு இதை கொடுப்பியா, எனக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுப்பியா, நான் உன்னோட ஃபேமிலி தானேன்னு கேட்க உனக்கெல்லாம் டிஸ்கவுண்டே கிடையாது, ஒரிஜினல் பிரைஸ் தான், 20 சில்வர் தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப ஹீரோயினோட தம்பியும் ஆல்ரெடி அவன் 20 சில்வருக்கு தரதே பெரிய விஷயம், இதுல இருக்கிறதெல்லாம் எவ்வளவு மதிப்பு மிக்கது தெரியுமா, இதோட வேல்யூ தெரியாம குறைச்சு கேட்டுட்டு இருக்காதுன்னு ஹீரோவும் சூப்பர்ரா தம்பி, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் அரசர்கிட்ட வேற ராஜமந்திரிகள் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒரு ராஜமந்திரி சொல்றாங்க, அரசரே எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு இருந்த மாதிரி தெரியுது, இந்த கடையோட ஓனரை கூப்பிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் விசாரிங்க, இந்த ரத்தின கற்கள் எல்லாமே எவ்வளவு விலை மதிக்க முடியாதது, இதை 1 சில்வருக்கு எவனால விற்க முடியும், அது மட்டும் இல்லாம நம்ம கரன்சியாவே இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்துல இதை யாரோ ஒரு ஆள் தெருவில் 1 சில்வருக்கு வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றது, அதனால ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க அப்படின்றாங்களா. இந்த ரத்ன கற்களை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த மந்திரி சொல்றாங்க, நான் ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்தா அதுல எதுக்காக சந்தேகப்படுறீங்க, அந்த ஓனர் நிஜமாவே ஜென்யூனா தான் இதை வித்தாங்கன்னு சொல்றதுக்கு ராஜாவும் இந்த ராஜ மந்திரி சொல்றது கரெக்ட் தான், நம்ம அந்த ஓனரை கூப்பிட்டு விசாரிப்போம், இந்த ரத்ன கற்கள் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும், ஒருவேளை அவன் இதை நல்ல வழியில தான் உருவாக்கியிருந்தான் அப்படின்னா நம்ம அவனுக்கு நிறைய காசு கொடுக்கலாம். சோ தளபதி நீ அந்த ஓனரை போய் விசாரி, கடையை ஃபர்ஸ்ட் சீல் வை, எங்க இருந்து அவன் இது எல்லாத்தையும் தயாரிக்கிறான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு கடையை மூடி ஹீரோ விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆர்டரை போட்டு விட்டுடுறாங்க. இப்ப தளபதி வெளியில போறாங்களா, அங்க ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோயினும் உள்ள என்னதான் நடக்குது, என் அப்பா என்ன மீட் பண்ணுவாரான்னு கேக்குறதுக்கு தளபதியும் இல்ல எனக்கு ஒரு வேலை தந்திருக்காங்க, அதுதான் நான் செய்ய போறேன், உங்க அப்பா எப்ப ஃப்ரீ ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்க வந்து போயிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது, ஹீரோயின் சேர்ந்து தொடங்கின கடையை மூடுறதுக்காக தான் தளபதி போயிட்டு இருக்காங்கன்னு இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ அடுத்த எபிசோட்ல என்ன ஆகும், ஹீரோவோட கடையை மூடுவாங்களா, அப்படி மூடினா ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டாங்க, அது என்ன ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.